ஃபைனலி த டே அரைவ்ட். எல்லாருமே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு நாள் தான் இந்த படத்தோடைய ப்ரோமோ கட்டுக்கான நாள். ஸோ இந்த படத்தில் ப்ரோமோ கட்டை இப்போ அஃபிஷியலாக நமக்கு தேட்டரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரோமோ கட் தேட்டரில் பார்க்க சரியாக இருந்துச்சு. வேற லெவலான ஒரு ப்ரோமோ கட்டு. 5 நிமிஷத்தில் நெல்சன் ஸ்டைலில் ஒரு ப்ரோமோவும் வெற்றிமாறன் ஸ்டைலில் ஒரு சினிமாட்டிக் ப்ரோமோவுமே மிக்ஸ் பண்ணி ஓவராலாக ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட இந்த ப்ரோமோ கட்டை ரெடி பண்ணி நமக்கு தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இன்னைக்கு காலைல 10:30 மணிக்கு நமக்கு படத்தோடைய அஃபிஷியல் ப்ரோமோ கட் யூடியூபில் லான்ச் ஆகுது. ஃபஸ்ட்டு தேட்டர் ரிலீஸாக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஐ மீன் தேட்டிக்கல் விஷனாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இன்னைக்கு காலைல 10:30 மணிக்கு போல் உங்களுக்கு யூடியூப்லேயுமே அவைலபிளாக இருக்கும். ப்ரோமோ கட்டில் நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் மிஸ் ஆச்சு. அதையுமே வந்து எஸ்டோட வாயாலவே அதை சொல்ல வச்சு அண்ட் டைட்டில் என் கார்டுலலாம் மாஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ரம் த யூனிவர்ஸ் ஆஃப் வடச்சென்னைன்ற அந்த கார்டு வர்றப்ப சும்மா மாஸான கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. டீசரோட ஸ்டார்டிங்லேயே ஒரு டிஸ்க்ளைமர் கார்டு போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக வெற்றிமாறனோட படங்களில் ஒரு சில சீன்ஸ் எல்லாமே உண்மையாக இருக்கும். வடச்சென்னையிலுமே அப்படி தான் இருந்த மாதிரி சொல்லப்படுது. ஆனால் ஒரு டிஸ்க்ளைமர் கார்டை போட்டு அதில் எல்லாத்தையுமே தப்பிச்சிட்டாரு. அண்ட் இதுலேயுமே அதே மாதிரி செட்டப் பண்ணியிருக்காரு. டிஸ்க்ளைமர் கார்டு இதுலேயும் வந்து ஸோ இந்த மாதிரி இந்த சீன்ஸ் இந்த கதையெல்லாம் எல்லாம் என்னோட கற்பனை தான். ஸோ யாருக்காவது அது வந்து உங்களை சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டிஸ்க்ளைமர் கார்டு போட்டு தான் வந்து படத்தோட ப்ரோமோ கட்டி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு கோட் சீன் காட்டப்படுது. அந்த கோட் சீனில் பயங்கரமான மழை. அண்ட் எஸ்டிஆர் ஒரு பக்கமும் அண்ட் இன்னொரு பக்கம் நெல்சன் கூட ஒரு அசிஸ்டன்ட்னு ஒருத்தர் இருக்காங்க. ஸோ நெல்சனுமே இந்த ப்ரோமோவில் ஒரு டேரக்டரை தான் நமக்கு காட்டுறாங்க. அண்ட் எஸ்டிஆர் கிட்ட இவங்க பேச வர்றப்போ நெல்சன் கூட இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் ஸோ அவங்க வந்து ஃபோனில் இருக்க ரெக்கார்டரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அண்ட் எஸ்டிஆர் சொல்ல அதை ரெக்கார்டும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நான் சொல்ல போகிற கதை எல்லாமே உண்மை தான். ஆனால் அந்த கதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் கார்டு ஒன்று போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம எஸ்டிஆர் ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணால் டிஸ்க்ளைமர் கார்டு சீன் வருது. இது மாதிரி நான் உண்மையாக சொல்ல போக அதை நீங்கள் படமாக எடுத்து அது ஒரு பெரிய சம்பவமாக மாற நாமளே ஒரு அப்பாவியான ஆளுங்க. ஸோ நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை, இந்த போலீஸு பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் அவங்கள குத்தி காட்டுற மாதிரி குத்தி காட்ட அப்புறம் பெரிய பிரச்சனையாக போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஸோ எஸ்டிஆரோட கோர்ட் கேஸ் ஹியரிங் வருது. ஸோ அதனால தான் கோர்ட்டுக்கு நம்ம எஸ்டிஆர் வந்திருப்பாரு. ஸோ இப்போ அவங்கள கூப்பிட போகிறப்ப ஸோ அந்த கோர்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அண்ட் நெல்சன் கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாரு. குறிப்பாக நான் சொன்ன கதையில் நீங்கள் யாரை வச்சு நடிக்க வைக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம எஸ்டிஆரே தனுஷ் நடிக்க வைங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி உள்ள கோர்ட்டுக்குள்ளே போகிறாப்புல. அங்கே போனால் ஒரு கேஸ் ஹியரிங் போது இவர் பண்ண ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தில் இவரை வந்து ஏதோ யாரோ கேஸ் போட்டிருக்காங்க. 3 கொலைகள் பண்ணி எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நம்ம எஸ்டிஆர் சொல்ல அப்படியே அடுத்தடுத்து சீக்வன்ஸ் அப்படியே இந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் எல்லாம் அப்படியே மேலே வருது. அண்ட் அந்த சீனில் நம்ம எஸ்டிஆர் வந்து செம்ம யங் லுக்கில் இருக்காரு. 1991 அந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரியான அந்த ஒரு கதை லைன் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் குறிப்பாக சொல்ல போனால் அந்த லுக்கில் எஸ்டிஆர் ஃபுல் கிளீன் ஷேவ் அண்ட் லாங் ஃபங்க் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் தான் நம்ம எஸ்டிஆர் வந்து அப்பியரன்ஸ் ஆயிருக்காரு. அப்படியே பொறுமையாக அந்த ஏதோ சம்பவம் பண்ணி மூஞ்செல்லாம் ரத்த கரையோடு அப்படியே பொறுமையாக நடந்து வராப்புல. ஸோ நடந்து வந்து ஸோ அங்கே இருக்கிற ஏரியா மக்கள் எல்லாமே நம்ம எவனோ மட்டை பண்ணிட்டான்டாடே அவன் இங்கே தான்டா இருக்கு அவனை தூக்குங்கடா அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்ம எஸ்டிஆரை துரத்திட்டு வராங்க. நம்ம எஸ்டிஆர் திரும்பி வந்து வெளுக்க போகிறப்ப அப்போ ஒரு டைட்டில் கார்டு வருது ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் வடச்சென்னைன்னு. இதை மென்ஷன் பண்ணது மட்டும் இல்லாமல் அண்ட் அன்டோல்டு டேல்னு வேற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த கதை இந்த வடச்சென்னை படத்தில் கூட நாங்கள் சொன்னதில்லை அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்ல வராங்க போல். அந்த வடச்சென்னை அந்த லோகோலேயே வந்து அரசன் டைட்டில் வருது. வெற்றிமாறன் அனிருத்துன்னு ஸோ எல்லாமே போட்டு படத்தோட ப்ரோமோ கட்டை முடிக்கிறாங்க. ஓவராலாக ப்ரோமோ கட்டில் அந்த ஒரு விஷுவல் அந்த கோர்ட்டுக்கு படி ஏறி உள்ளே போய் அந்த கேஸை பற்றி சொல்கிறப்போ ஸோ நீ தான் அந்த 3 கொலையாக பண்ணியா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க அதுக்கு அடுத்து ஒரு சீக்வன்ஸ் எல்லாமே சும்மா தெரியாக இருக்கும். அதை தான் நீங்கள் ஒரு ப்ரோமோ கட்டாக ஒரு 30 செகண்ட்ஸ் கிட்ட ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருப்பாங்க ஒரு 1 மந்த் முன்னாடி. அதில் வர ப்ரோமோ கட் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. குறிப்பாக அவரோட யூஸ் பண்ணுற பைக் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1990s அந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ணுற பைக்கு. அந்த கோர்ட்லுமே பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் வந்து வாதாடுற மாதிரி தான் வந்து காட்டப்படுது. ஏதோ கேப்டன் பிரபாகர் படம் பார்த்துட்டு தான் வந்து வந்தேன் ஸோ என்ன வந்து இந்த கேஸ்க்குள்ளே போட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் எஸ்டிஆர் சொல்லுவார். கேப்டன் பிரபாகரன் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷம் ஆயிருக்கும். அந்த 35 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1990s காலகட்டத்தில் ஸோ அந்த காலகட்டத்தில் தான் ஸோ அவர் தான் வந்து அந்த யங் லுக்லையுமே அந்த இப்படிலாம் பார்க்குறப்போ ஸோ அந்த வடச்சென்னை படத்துலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ்மே வந்து ஒரு யங் லுக்கில்
க்ளீன் ஷேவோட அண்ட் லாங் ஃபங்கோட ஒரு சில சீன்ஸில் நீங்கள் தனுஷை பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி லுக்கில் தான் நம்ம எஸ்டிஆருமே வராப்பில். அண்ட் 2 பேருமே வந்து ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது, அது 100% ஷோர். ஸோ அதில் தான் வந்து வடச்சென்னை யூனிவர்ஸை கனெக்ட் பண்ணுவாங்கன்னு தோணுது. குறிப்பாக இந்த படத்தில் எஸ்டிஆருக்கு டபுள் லுக் வேறுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டபுள் லுக்கில் இன்னொரு லுக் கண்டிப்பாக பியர்டு வச்ச லுக்காக இருக்கும். கண்டிப்பாக அப்படி இருந்துச்சுன்னா வடச்சென்னையோட ஃபைனல் கிளைமேக்ஸ்க்கான சீக்வன்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணுவாங்கன்னு தோணுது. அண்ட் தனுஷுமே வந்து இந்த படத்தில் கேமியோ அப்பியரன்ஸாக வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ப்ரோமோ கட்டில் வெறும் தனுஷ்னு பேரை மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக படத்தோட சீக்வன்ஸில் கண்டிப்பாக தனுஷோடைய சீன்ஸாக இருக்கட்டும் அண்ட் வடச்சென்னையில் இருக்க சில சீன்ஸ் அந்த பிஜிஎம் எல்லாமே கனெக்ட் பண்ணி மிக்ஸ்டப்பாக நமக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த அரசன் திரைப்படத்தோட ப்ரோமோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்றதை மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோமோ வேறு லெவல். ஸோ